ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அனுஷ் டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் அண்ட் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோம் சேர்ஸ் மியூசிக். பவர்ட் பை மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிபிடி பிரியம் சால்ட், கணேச விலாஸ் கல்லமுட்டாய் மதுரை, ஃபெர்டிலிட்டி பார்ட்னர் ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர், ஜுவல்லரி பார்ட்னர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இந்த வருடத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் தரோட வந்தாச்சு. ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஒரு பெரிய ரெசல்யூஷனை நோக்கி நகருவோம். ஆனால் ரெசல்யூஷன்லாம் ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம், இந்த புத்தாண்டு நமக்கு என்னென்ன பலன்களை கொண்டு வர போகிறது, நம்ம வெற்றி எப்படி இருக்க போகிறது, நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, திருமணம் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதுக்கு குறிப்பாக நாம் முயற்சி எடுக்கணுங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம கட்டம் எப்படி வேலை செய்யுது, ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வமுள்ள மக்கள்லேருந்து 12 ராசிக்காரர்களுக்கு தேவையானவங்களும் இங்கே கூட்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது 2026ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த பக்கம் தமிழ்நாட்டோட பிரபல ஜோதிடர்கள் அனைவருமே இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா 2026 ராசி பலன் யாருக்கு ஜாக்பாட். 2026ல் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். கல்யாணம் இந்த வருஷம் ஆகுமா ஆகாதா, அதுக்குண்டான அறிகுறி இருக்கா இல்லையா? கடகராசி பூச நட்சத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வாகனத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டே இருக்கு சார். இங்கே ஓட்டும் போது நடக்குதா, உட்காந்து போகும்போது நடக்குதா? லாஸ்ட் இயருமே நிறைய விஷயம் இந்த மாதிரி பார்த்தோம். அந்த டைமில் பர்டிகுலராக நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது ஒரு செம்ம பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஃபன் ஓரியன்டாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ ஒரு சின்ன கமெண்ட் போட்டேன். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, பட் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, எங்களை பண்ணுங்க கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் ஆகி கருணை மாதிரி பண்ணிவிடுங்க சொல்லிட்டு பண்ணால் போட்டேன். ஆமாம், அது நீ தானே. மேஷராசிக்காரங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் அது ஏதாவது கை கொடுமா ஐயா? இல்லை, எப்போதுமே காதல் ஃபெயிலியர் ஆகிற நட்சத்திரம் பரணி. கரெக்ட். அதனால ஆசைப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கடகராசி கேட்குற மாதிரி இல்லை. 5 வருஷமா அவங்க பட்ட பாடு அதிகம் சார். இப்போ அவங்களுக்கு தான் இந்த காலமே சல்யூட் அடிக்க போகுது சார். இந்த பிரபஞ்சம் கடகராசிக்கு அவங்க நினைச்சதை கொடுக்க போகுது. இதெல்லாம் கேட்கும் போதுங்க சார், ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவான்னு சொன்னது ஞாபகம் வருதுங்க சார். கடனை அடைச்சிட்டு நிம்மதியா வாழ போற ராசி கன்னிராசி. கன்னிராசினர்களே, கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழ்றவங்க நீங்க தானா? நம்பர் 1 வரக்கூடிய ராசி இந்த வருடம் விருச்சிக ராசி தான். ஒரு 5 சீட்டர் வண்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அதை 7 சீட்டராக மாற்றக்கூடியது, அதுவும் லக்ஸரி வண்டியா வாங்கக்கூடியவங்க இவங்க தான் சார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்மராசி நீ எங்கேயோ போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. உங்கள் 32 வயதிலேயே உங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் இறைவனை மட்டும்தான் நேசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் லைஃப். புரியல? புரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு, புரியலன்ட்டீங்க. அதாவது நீங்கள் 32 வயசுக்கு மேலே சாமியாராக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். முதல்ல யார் என்ன ராசின்னு அடையாளம் கண்டுருவோம். உங்க ராசியும் உங்க எதிர்பார்ப்பும் சொல்லுங்க. தனுசு நட்சத்திரம் சொல்லணுமா? சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்த்து தரோம் நாங்க. கிடைச்சா சந்தோஷம் சார். ஓகே, ஸோ தனுசு பூராடம். எனக்கு கரியர் வைஸ் தான். உங்களுக்கு கரியர் வைஸ் எதிர்பார்ப்பு இருக்கு. 2020 எனக்கு அஷ்டம சனின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ தான் நான் சினிமாக்குள்ளார என்ட்ரானேன். என்னுடைய மூவி ரிலீஸ் ஆகலை. இப்போ டாப் இன்ஃப்ளூயன்சர் ஆகி சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். இப்போ திருப்பி மூவி சைன் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லபடியாக ரிலீஸ் ஆகி நான் சினிமாவில் ஹீரோயின் ஆகணும். அவ்வளோ அதை கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். கடைசி சொல்ல வேண்டியது சொல்லியே. கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். பிடிச்ச வேலையோட கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னு தான் இருக்குது. அதே மாதிரி தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்த வருஷமாச்சும் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அது ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவும் நான் செட்டில் ஆயிடுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். மேஷராசி பரணி நட்சத்திரம். சம்பந்தமே இல்லாத வேலை நான் படித்ததுக்கு. அதே மாதிரி நான் எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் தான் நடந்துட்டு இருந்திருக்கு லைஃப்பில் இப்போ வரைக்கும். 2026லேருந்தாவது கரெக்டாக போகுமா,
நிறைய ஹோப்போட போகிறேன். ஹோப்பா ரோப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. விருச்சிக ராசி அனுஷ் நட்சத்திரம் சார். பிஸ்னஸ் பண்ணினுக்கிறேன் சார். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக லாஸு. ஏற்கனவே ராசி பலனை நம்பாமல் ஒரு ஜோதிடர் சொல்லி கேட்காம கொரோனா டைமில் ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். சரி இதுக்கப்புறமாச்சு ஜோதிடர் சொல்லிட்டு கேட்டு நெக்ஸ்ட் இயர்னாச்சு கம்மியாக நஷ்டம் ஆகலான்னு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார். 2026 உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். அடுத்த வருஷம் கரியர் அண்ட் சில கடன் பிரச்சனைகள் எப்படி தீரப்போகுது அப்படின்ற ஒரு கரியர், கடன், கல்யாணம் ஆயிடுச்சு. கடகராசி பூச நட்சத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது சார். பிரச்சனை அதுதான். 2016 கோயம்புத்தூர் வந்தேன். படிக்கிறதுக்காக வந்து MBA முடித்ததுக்கப்புறம் நான் தான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்புறம் பேச்சுலராக இருந்தேன். அப்படியே அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டேன். சரி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சோறு கிடைக்குமான்னு பார்த்தா அப்பயும் எனக்கு கிடைக்கல. எப்படின்னா காலை சாப்பாடு மதியம் கிடைக்கும், மதியம் கிடைக்காது. மதியம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு கிடைக்கும், மறுபடியும் 6 மணிக்கு கிடைக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு 2 வேலை தான் முடிஞ்சு, அதோட முடிச்சிருவாங்க. ஸோ வேலைக்கு சோறு கிடைக்கணும். தொழில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஏன் அந்த வேலைக்கு காலையில் சாப்பாடு உங்களுக்கு மத்தியானம் கிடைக்குது? விடிய காத்தால 11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்புறம் எப்படி கிடைக்கும்? அவங்க தான் இருக்காங்க. வீட்டுக்காரமா தானே அது. அப்புறம் எப்படி கிடைக்கும் சார்? ஆவுனா மதுரைக்காரன் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு வளர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க சார். இல்லை சார், நான் இப்போ ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 வேளை காலைல கிளம்பும் போது 8 மணிக்கு சூடாக இட்லி இருக்கும் சார். மதியம் லஞ்ச் பேக்கில் ரைஸ் தான் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 4 மணிக்கு சாப்பிடுவேன். மறுபடியும் 7:30 மணி 8 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன். 4 வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட வச்சா என்ன சார்? சார் இல்லை சார், இப்போ ப்ராப்பராக தான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். சும்மா நம்ம மாட்டி விடுறதுக்காக இப்படி சொல்கிறாங்க சார். 3 மந்த்ஸாக நான் கரெக்டாக சமைக்கிறேன் சார். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா? 2 வருஷம். சொல்லுங்கம்மா, 2026 என்ன எதிர்பார்ப்போட இருக்கீங்க? என்ன ராசி? 90s கிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்க போகிறேன்னு தெரியும். கல்யாணம் இந்த வருஷம் ஆகுமா ஆகாதா, அதுக்குண்டான அறிகுறி இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா ஓகே. என்ன இது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். ஆமாம் பாருங்க, கல்யாணத்துக்கு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். என்ன ராசி 90s சொல்லிட்டேன் சார். அதனால அது ஃபர்ஸ்ட் ரிமார்க் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் சார். ஓகே. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே நான் அனுபவிக்கல சார். சனி பயிற்சிக்கு எல்லாமே பரிகாரம்லாம் பண்ணின்னு வரேன். குரு பயிற்சிக்கு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் தனியாளாக தான் போராடின்னு இருக்கேன். இப்போவும் தனியாக தான் இருக்கேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டாவது என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா, இல்லை பிறக்க போகிற 2026 எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்திருக்கேன் சார். இங்கே 12 ராசிக்காரர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. பல கனவுகளோட, பல ஏக்கங்களோட எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்கிறதோட உட்காந்துருக்காங்க. 2026 மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? மேச ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். தைரியமான முடிவுகள்லாம் எடுக்கலாம். அப்புறம் வந்து முதலீடுகள் அதிகமாக பண்ணுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேஷராசியில் இருக்க மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி நிறைய நீட் தேர்வில் தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க. சொத்து வேண்டானாலும் தானாக வந்து அவங்களுக்கு அமையும். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு விஷயம் பற்றி இப்போதைக்கு நான் எதுவுமே யோசிக்கல. ஆனால் அப்பாவோட சொத்து விஷயமா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுக்கு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உறுதியாக வருகிற மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த சொத்து கைக்கு வரும். திருமண வாழ்க்கை, காதல், அது ஏதாவது கை கொடுமா ஐயா? மேஷராசிக்காரங்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது கொஞ்சம் டேமேஜாக தான் போயிட்டு இருக்கு. இல்லை, எப்போதுமே காதல் ஃபெயிலியர் ஆகிற நட்சத்திரம் பரணி. கரெக்ட். அதனால ஆசைப்பட வேண்டாம். ஆசையே பட வேண்டான்றீங்களா? ஆசையே படக்கூடாது. சரி, அது நான் ஆசைப்படல, அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க. அது மாதிரி ஏதாவது அப்பா அம்மா ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் பரணிக்கு 90% லவ் மேரேஜே கிடையாது. லவ் மேரேஜ் வேணாம், மேரேஜ் கட்டாயம் உண்டு. அதான் வேணும். இப்படி வந்துருச்சு. லவ் மேரேஜ் வேணாம், மேரேஜ் நடக்குமா? ஏதாவது ஒண்ணு. இந்த 7 சனின்னு ஒன்று மேஷத்துக்கு அதுதான் பயப்பட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விரயச்சனியாக இருக்கார். அந்த விரயச்சனியை குரு பார்க்கறதுனால அந்த விரயங்கள்ன்றது நல்ல விஷயமா நடக்க போகுது. அது வந்து மே டு அக்டோபர் இந்த 5 மாதத்துக்குள்ளே உங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறணும். ஓகே. அதுக்கு பின்னாடி அக்டோபர்லேருந்து அடுத்த மே மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள், அந்த விலை தொந்தரவுகள், விரைய செலவுகள்லாம் இருக்கும். ஸோ 2026 ரிஷபராசி எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ்க்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு மட்டும் IUI IVFன்னு ஒரு மாற்று மருத்துவ முறையில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும்.
அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணால் ரத்த பந்தம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு போகும்போது எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமல் தற்காத்துக்கலாம். என்னதான் எடுத்து பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும்? ரத பந்தம் சொல்லிட்டு முருகனோட இது, அது வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பைக்கில் ஓட்டிக்கலாம், இல்லை கையில் வச்சுக்கலாம். ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடம் தான் பொருள் வரவு, தொட்டதெல்லாம் ஜெயிக்குப்பீங்க. இந்த பக்கம் யார் ரிஷபராசி இருக்கு? யார்? ரிஷபம். 2ல் குரு, ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் இப்போதைக்கு ஆசை இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோட கெரியரில் கல்யாணத்துக்காக எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த வாட்டி ரிஷபராசி வேலைக்கு போகிறவங்க விட சொந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப அதிகம் பேர் இருப்பாங்க. அதேமாரி 4ல் போய் கேது, அம்மாவோட உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக பார்க்கணும். இன்னும் கேன்சர் வரை கூட போகிற வாய்ப்பு இருக்குது. அதேமாரி லாபத்தில் சனி, குருவோட வீடு, அதிக முதலீடு வேண்டாம், ரொம்ப ஆசையும் வேண்டாம், திடீர்னு சறுக்கி விட்டுரும், ஏன்னா சனி தடுக்கி விட்டுருவார். அதேமாதிரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார், அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வரும், அதாவது இழந்ததெல்லாம் அப்போ தான் கிடைக்க போகிறது. அதனால் இந்த வருஷம் முழுக்கவே ரிஷபம் ஜொலிப்பார்கள். 2026 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிகவும் சந்தோஷமான ராசிங்க சார். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டபுள் மைண்டடாகவே இருப்பாங்க. எதுக்குமே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு வைக்கக்கூடியவங்க இவங்க தாங்க சார். இவங்க வந்து மற்றவங்களுக்கு சூப்பராக கவுன்சிலிங் கொடுப்பாங்க சார். இவங்களுக்கு அதே பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனால் இப்போ வந்து குரு வந்து ஜென்ம ராசி அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிலேயே இப்போ போயிட்டு இருக்காருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். அவங்க பிள்ளைகள் படிப்பு விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா படிப்பு விஷயம் சூப்பராக இருக்குங்க சார். அதே மாதிரி பண விஷயம், பணம் சார்ந்த விஷயம், வாக்கு சார்ந்த விஷயம், இதில் எல்லாமே வெற்றி பெறுவாங்க. இந்த வக்கீலாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே சூப்பராக வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அருமையாக வருவாங்க. ஆனால் முயற்சி எடுக்கிறதுல மட்டும் அப்பப்போ ஏதோ ஒரு தடை வரும். நான் ரொம்ப கடினமான முயற்சி தாங்க எடுக்கிறேன், ஆனால் தடை வருதே அப்படிம்பாங்க. கலைத்துறையினை மிதுன ராசியில் இருக்கிறவங்க இந்த வருஷம் அட்டகாசமாக வருவாங்க சார். மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வேலட், ஃபோன், கோல்டு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து ஜூன் மாதம் வரையிலும் கவனமாக இருக்கணும். தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மகனோடைய ராசி மிதுனம், கல்யாணம் ஆகுமா கேட்டு சொல்லுங்க சார். வரன் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா மேம், ஜூனுக்கு அப்புறம் நிச்சயமா திருமணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னொன்று மிதுன ராசிக்காரர்கள் பொருட்கள் வாங்கி ஸ்டாக் செய்து ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய லாபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார். நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருப்போம் இன்ப சுற்றுலாலாம் ஃபேமிலி கூட போகணும் அப்படின்னா, அதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க. ஜோடியாக போவாங்களா மனைவியோடன்னு? கல்யாணம் ஆனால் ஜோடி தானே போகணும். இப்போ மேடம் கேட்ட மாதிரி அவங்க பையனுக்கு திருமணம் ஆகுமா? நிச்சயமாக ஆகும். ஒரு லவ் அஃபேர் இருந்திருந்தா கூட அதை விட்டுட்டு என்னுடைய அப்பா சொல்லிட்டார், அதனால் நான் வந்து அவங்களையே திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது போக மிதுன ராசிக்காரர்கள் விட்டுட்டு வந்துட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலிக்கிற பொண்ணை விட்டுட்டு வந்துட்டா அப்பா பேச்சை கேட்டு பாருங்க, அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க பெற்றோர்கள். அதனால அதை அழுத்தி சொல்றாங்க எல்லாரும். 2026 கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பாசக்கார பயவில்லைங்கன்னு சொன்னோன்னா அது கடகராசி தான். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லவ் பண்ணுறாங்களா, சக்ஸஸ் ஆகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, கல்யாணம் நடக்கலையா, வீட்டில் மேலதாளத்தோட கல்யாணம் மிகச்சிறப்பாக நடக்கும். திருமண உறவுல பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனை சரியாகும். சரிங்களா? பாக்கியம் கொட்டும், அப்படியே ஒளி வீச போறாங்கன்னு சொல்லலாம். சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அது. சந்திரனாலே நம்ம என்ன குணம் சொல்லுவோம், 15 நாள் வளரும் 15 நாள் தேயும். அப்போ வந்து மனசு ஒரு நிலையாவே இருக்காது, பயங்கர குழப்பவாதிங்க. என்ன நினைச்சாலுமே ஒரு முடிவு அவங்களால எடுக்கவே முடியாது. இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி கடைக்கு போனாங்கன்னா செத்தாங்க கடைக்காரங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு தான் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடகத்தில் வந்து 3 நட்சத்திரம் இருக்கும், புனர்பூசம் இருக்கும், பூசம் இருக்கும், ஆயில்யம் இருக்கும். இப்போ அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போ ஆயில்யமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து லட்டு ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. இதே பூசமாக இருந்தாங்கன்னா பாசந்தி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்கள நம்ம வந்து நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக வாங்கி தராங்கன்னு ஏமாத்துற மாதிரியும் இருக்கும், நம்ம பேச்சை கேட்க வச்ச மாதிரியும் இருக்கும். புனர்பூசத்துக்கு வந்து எனி ஸ்வீட், தேன் அந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னா அவங்களுக்குள்ள இருக்க உறவும் வந்து சுமூகமாக இருக்கும். சார் அவங்க சொல்கிறது உண்மைதான் சார். எனக்கு லட்டுனா ரொம்ப உயிர். எப்படி கரெக்டாக சொன்னாங்கன்னு தெரியல. நிஜமாவே எனக்கு லட்டு தான் நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன்.
தீபாவளினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்கறதே லட்டு இருக்கா, அதான் நான் கேட்பேன். எனக்கு அது ரொம்ப ஷாக்கா இருக்கு அவங்க சொல்றதே. அப்படியே யார் என்ன சொன்னாலும் கடகராசி கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அவங்களுக்கு தான் இந்த காலமே சல்யூட் அடிக்க போகுது சார். ஏன்னா 5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், அவமானம், வருத்தம், தன்னுடைய விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஏதோ ஒரு இந்த பாப்பா சொன்னது, அதாவது நான் பேருக்கு ஒரு விஷயத்தில் இருக்கேன் சார், நான் என்னமோ நினச்சேன் ஆனால் எனக்கு நடக்கலைன்னு. இப்போ அது நினச்சதும் நடக்க போகுது சார். சார் இதெல்லாம் கேட்கும் போதுங்க சார், ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவான்னு சொன்னது ஞாபகம் வருதுங்க சார். நிஜமா இந்த 5 வருஷமா அவ்வளோ கஷ்டம் தாங்க சார். எப்படியோ நானும் நல்லா ஏதாவது கொஞ்சம் டல்லானா கூட ஏதோ ஒரு சில கமெண்ட்ஸ் வச்சு இல்லை நல்லா பண்ணணும், நல்லா வீடியோ எடுத்துடணும், நமக்காக இவங்களாம் என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு வீடியோ எடுத்துருவேங்க சார். இருந்தாலுமே ஏதோ ஒரு டவுன் ஆயிடுவேங்க சார். இன்னொன்று மெயினாக கேட்க வேண்டியது மெடிக்கல் இஷ்யூஸுங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரியே இருந்ததுங்க சார் கடகராசிக்கு. இந்த 2026லயாவது அது போய் கொஞ்சம் அது இல்லாம நார்மல் ஆயிருமா 5 வருஷமா அப்படிங்கிறது. கஷ்டப்படுறோம் சார். ஆமாங்க சார், நிஜமா சார் நீங்க 2 பேரும் சொன்னது அப்படியே உண்மைங்க சார். 100%ங்க சார், அப்படியே உண்மை. கடகராசி அதாவது பாத்தீங்கன்னா ரூபா நோட்ல சம்பாதிக்காம டாலர்ல சம்பாதிக்கிற காலகட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அவங்க டாலர் நோக்கி தான் குளுன்னு இருக்குங்க சார். உண்மைதான். இப்ப அவங்களுக்கு வண்டி, வாகனம், இடம் இப்பெல்லாம் ஆல்ரெடி ஒரு சிலர்லாம் காரு, பைக்ல புக் பண்ணியிருப்பாங்க. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கும். பண்ணலைன்னா கூட பார்த்துட்டு புக் பண்ணிடுவாங்க. நிச்சயமாக இந்த இடம் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்டது அருமையா இருக்கு. இதுல ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பார்ட்னர்ஷிப் போடும் பொழுது இந்த பக்கம் ஆண், அந்த பக்கம் பெண், அந்த பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. ஏன்னா 8ல் ராகு இருக்கு. ஜென்ஸ் போடலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். வேலை சம்பந்தப்பட்டதுல மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும். உயர் பதவிகள் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக 5ஆம் இடத்தை குரு பார்க்கறனால குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான காலகட்டம் இது. 2ஆம் இடத்துல ஒரே ஒன்று இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ். அந்த கண்ணு, பல்லு, ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்டது. இதை சரியாகும் காலகட்டம் இப்போ கடகராசிக்கு வந்திருக்கு. மருத்துவரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக க்யூர் ஆகிற காலகட்டமாக உண்டு. 2026ல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இங்கே சிம்மராசி உட்காந்துருக்கீங்க? 1, 2, 3 பேர் இருக்காங்க. சொல்லுங்க, 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இப்போ சிம்ம ராசிக்கு அட்டம சனின்னுவாங்க. பொதுவாக இந்த அஷ்டம சனி, 7.5 சனி தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி, 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவான். என்ன விஷயம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கடன் வரும். குழந்தை பிறத்து அந்த குழந்தை 2.5 வருடம் நிற்கிறதுக்குள்ளே பெற்றவங்களை படாத பாடாக இருக்கும். வீடு கட்டி கடன் வரும். சுப விரயமாக நம்ம மாற்றிக்கணும். கலை சம்பந்தப்பட்டவங்க, சினிமா நடிப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான வருஷம். ஆன்லைன் வர்த்தகத்தில் உடையவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி பணி உயர்வு உண்டு. இந்த அரசியல் அதிகாரிகள் மட்டும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கைவிட்டல் வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, காட்டியும் கொடுத்துருவார், சூரியனை போன்ற பிரகாசமான வெளிச்சம் போட்டும் காட்டுவார். அதனால் தயவு செய்து இந்த நேர்மையாக போங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏதாவது மனைவி சொன்னாங்களா, ஆமாம் நான் பார்த்தேன்ட்டு நீங்கள் மட்டும் அவங்களுக்கு சாதகமாக போயிடுறது நல்லது. பெற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகள் வழியில் அன்பு கலர்ந்த ஒரு கண்டிப்பு கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் விரிவு பார்த்திங்கன்னா விரிவுபடுத்திக்கலாமே வரைய புதிய தொழில் தொடங்கும் பொழுது கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனம். வேற யாரும் சிம்மராசி சொல்லுங்க. வருட ஆரம்பத்தில் வீழ்த்தவே முடியாத ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான். வருடத்தினுடைய கடைசி பகுதியில் அடுத்தவர்களால் வீழ்த்தப்படுவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ல் குரு இருக்கும்போது யாரையுமே வீழ்த்த முடியாது. ராமரே ராவணனை வீழ்த்துறதுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டார். 12ல் குரு வரும்போது ராவணனை வீழ்த்தப்பட்டார். ஆக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பிற்பகுதின்றதுனால முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இந்த வெற்றி உங்களுக்கு ஒரு 6 மாதம் கிடைக்குது இல்லைங்களா, அந்த வெற்றி எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறணும். நான் சிம்மராசி மக நட்சத்திரம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்மராசி நீ எங்கேயோ போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஒரு பலன் சொல்கிறேன், ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் 32 வயதுலேயே உங்கள் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் இறைவனை மட்டும்தான் நேசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் லைஃபு, ரைட்டுங்களா? இனிமேட்டுக்கு நீங்கள் இறைவனை தொட்டு அப்படியே குழந்தைகளை வாழ்க்கையை அப்படியே போயிட்டீங்கன்னா லைஃப் லாங்காக நல்லா போயிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வயசு ஆகிருக்கும் இல்லையா, 32 தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆகிருக்கும் இல்லையா? 40 வயசு. ஆமாம், இந்த 6 வருஷத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, 8 வருஷத்தை அப்போ ஆஃபீஸில் எல்லாம் ப்ராப்ளம் வராது? அதெல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணிடுவீங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. சிம்மராசி மக நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே ஞானம் மிக்கவர்கள். குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் பெண்களுக்கு 32 வயசுக்கு மேலே பிரச்சனை வரும். கணவன் மனைவி பிரச்சனையை தவிர மற்ற எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். புரியலையா?
புரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு, புரியலன்ட்டீங்க. அதாவது நீங்கள் 32 வயசுக்கு மேலே சாமியாராக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். சரி. ஆமாம், விட்டுருவோம். எல்லாமே கேட்கும் போது நல்லா இருக்குது, சூப்பராக ஸ்டார்ட் ஆகலாம் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயருமே நிறைய விஷயம் இந்த மாதிரி பார்த்தோம். அந்த டைமில் பர்டிகுலராக நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது ஒரு செம்ம பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஃபன் ஓரியன்டாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ ஒரு சின்ன கமெண்ட் போட்டேன். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, பட் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, எங்களை பண்ணுங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் ஆகி கருணை கொலை மாதிரி பண்ணிடுங்க சொல்லிட்டு ஃபன்னாக போட்டேன். ஆமாம், அது நீதானையா? இல்லை சொல்லி முடிச்சு. ஆமாம் ஆமாம், நான் படித்தேன். அது ஆக்சுவலாக அந்த கமெண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 பேருக்கு மேலே சிம்மராசிக்காரங்க லைக் பண்ணிவிட்டு அது கீழே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது கேட்க அகைன் அந்த ஒரு லிட்டில் பிட் என்னதான் நடந்தாலுமே ஓகே மூவ் ஆன் ஆகி போகலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. பட் அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி பாசிட்டிவாக கேட்குறோம், பட் அது நடக்கிற மாதிரி ஒரு சின்ன கூட உங்களோட தாட்டை வந்து நெகட்டிவா கொண்டு வராதீங்க. இல்ல பாசிட்டிவா இருக்கிறதுனால தான் அதை ஃபன்னா எடுத்துக்கிறேன். உங்க பாசிட்டிவாவை நீங்களே நெகட்டிவா மாத்திக்கிறீங்க, அதனால அந்த நெகட்டிவ்னஸை கொண்டு வராதீங்க. ரெண்டாவது, உங்களோட சீக்ரெட்டை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுவீங்க, அது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டது பூரா வேஸ்ட்டாக போயிடும். அதனால உங்கள் வாயை அடக்கணும், ஆட்டிடியூடை மாற்றணும். நீங்கள் சொல்கிறது வேறு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம், பட் வாயாடுக்குன்ற ஒரு விஷயம் நான் அதிகமாக பேசணும். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராடக்ட் ட்ரைனர், நான் பேசுகிறத தாண்டி என்னை சுற்றி இருக்கிறவங்க என் டீம் எல்லாரையும் நான் பேச வைக்கணும். அதாவதுங்க நமக்கு வந்து 6 பருவநிலையை உடையது தான் தமிழ்நாடு. அதனால் நமக்கு எப்போவுமே கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு டைம். இதே மாதிரி குருனாலையும் 3 பருவநிலையை நம்ம பார்த்தோம். 10ஆம் இடத்துல குரு இருந்தார், 11ஆம் இடத்துக்கு குரு வந்தார், 12ஆம் இடத்துக்கு குரு வந்தார். அப்போ 3 பருவ காலங்களை இவங்க பார்த்த மாதிரி இவங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சு. 10ல் குரு வரும்போது பதவி போயிடும், 11ல் குரு வரும்போது பதவி கிடச்சிரும், 12ல் குரு வரும்போது அதையும் வெளியில் போகிற மாதிரி ஆயிரும். இப்போ குருவினால் 3 பருவநிலையை அடைஞ்சாங்க. அடுத்தது ஜென்மத்திலே கேது, ஜென்மத்தில் கேது வந்தால் குழப்பத்தை அடைவாங்க, ஏன்னா பாவகிரகம் ஜென்மத்தில் வரக்கூடாது. அடுத்தது இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, நண்பர்கள், பார்ட்னர்கள், சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையும் சொல்கிற இடம் 7ஆம் இடம், அதனால பிரச்சனை அடைஞ்சாங்க. 8ஆம் இடம் என்பது அஷ்டமத்தில் சனி, அஷ்டமத்தில் சனி வந்தால் தந்தை வழி ஆதாயம் குறைவு. ஆக 4 பாவகிரகங்களும் கோச்சார ரீதியாக நம்ம பார்ப்போம் ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது. அப்போ 4 கிரகங்களுமே அவருக்கு பலகீனமாக இருந்ததுனால தான் அவர் சொன்ன வார்த்தை கரெக்டு. பர்ஃபெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலாக மைண்டில் இருந்தது நடந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர் எந்த ஒரு இடத்துலேருந்து சொன்னாரோ அந்த சர்க்கிள், தென் எங்கேருந்து ஒரு சில விஷயங்கள் சோர்சஸ் கம்மியாகுன்னு சொன்னாரோ அதுவுமே எக்ஸாக்டாக நடந்த ஒரு விஷயம். ஸோ 2026க்கான கன்னிராசி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். கடனை அடைச்சிட்டு நிம்மதியா வாழ போற ராசி கன்னிராசி. கன்னிராசினர்களே, கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழ்றவங்க நீங்கள் தானா? ஒன்று வீட்டில் இருக்கிற தங்கத்தை வித்துட்டு கடனை முழுசா அடைச்சிருவாங்க. குரு 10, 11, 12 தொழில் லாபம் விரயம். என்ன மாதிரி விரயம்னா கடனை அடைக்கிறதுக்கான விரயம். கன்னிராசிக்காரங்க புதிய வீடு கட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. ஜூன் மாதத்துக்கு மேலே வேணால் அந்த அமைப்பு இருக்கும். பாதியில் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு, அது இப்போ வந்து புதுப்பிச்சிக்கலாம். அந்த வீடை வந்து ஃபினிஷிங் பண்ணினா ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு இப்போது எக்ஸாம் எழுதுறவங்களாம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க கணவர் மனைவிங்களில் பிரச்சனை இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் போட்டி, அதாவது தொழில் வந்து பார்ட்னர்ஷிப் செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அந்த இதெல்லாம் இருக்கும். பரிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போதைக்கு செஞ்சுக்கினாங்கன்னா ரொம்ப நல்லது. உறவுகளில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து போன வருஷத்துக்கே பிரச்சனைகள் இருந்திருக்கும், இந்த வருஷம் சுமூகமாக அவங்களோட பிரச்சனைலாம் இருக்குன்னா இவங்களோட தானாகவே போயிட்டு அவங்ககிட்ட வழியை பேசி அவங்களோட சமாதானப்படுத்திக்கிறது நல்லது. சொல்லுங்கம்மா, கன்னிராசி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்லை நம்ம லைஃப் பார்ட்னராகவோ என்ன ஒரு விஷயத்தில் அவங்க கூட இருந்தாங்கனாலும் அவங்க நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எப்பயுமே கொண்டு வரதுக்காக இருப்பாங்க. அதே நேரத்தில் தற்போதைய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு நேர் 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸில் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுக்கு நம்ம புரியலை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திற்கு அப்புறம் இவங்களுக்கு மாறப்போகுது. ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஒரு ரெக்கவரி அப்படிங்கிற விஷயம் வந்து ஷுவராக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறது வருட ஆரம்பம் முதல் ஜூன் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் திருப்பி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இன்பிட்வீன் பீரியட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்பாட்டான ஒரு பீரியடாக இருக்கும். வாழ்க வளமுடன். சார், துலா ராசி விசாக நட்சத்திரத்துக்கு வேலை வாய்ப்பு, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது எப்படி இருக்கும்?
சங்கருடைய இயக்கத்தில் ஜென்டில்மேன் ஒரு படம். அதில் வந்து நம்பியாரும் அர்ஜுன் சாரும் ஒரு கதாபாத்திரம் நடிப்பாங்க. நம்ம அர்ஜுன் சார் வந்து ஒரு கோவத்தில் பூணில் அவுக்கிறதுக்கு பார்ப்பாரு. அப்போ அதே பூணில் என்ன பண்ணுவாருன்னா நம்பியார் பெரட்டி போட்டு, அதாவது அவங்க அம்மாவுடைய ஒரு காரியம் முடிஞ்சதுக்காக இடது பக்கம் போட்டிருப்பார் அர்ஜுன். அப்போ திருப்பி என்ன பண்ணுவார்னா வலது பக்கம் போட்டு சொல்லுவார், சத்திரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த ஒரு வாக்கை இந்த வருஷம் ஒரே ஒரு தடவை நீங்கள் கீப் இட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த சாணக்கிய தந்திரங்கள் துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. அது என்ன சாணக்கிய தந்திரங்கள்னா என்ன செய்யணும்? நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியாது. சமயோஜித புத்திங்க, யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. அந்த யுக்தியை பார்த்து அடிக்கிறது. யார் மனசுக்கு யாருக்கு என்ன தேவை, எங்கே எப்படி பேசணும், யாரை கவுக்கணும், இது அத்தனையும் துளாராசியோட கைவந்த கலை. அதுக்கு சில ஸ்டேஜ் கிடைக்காது, அதனால இப்போ தவறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சில ஸ்டேஜ் இல்லை, நிறைய ஸ்டேஜ் இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2026 25 அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, அந்த மைக் வச்சுருக்கிற அம்மா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷம். இந்த துளாராசிக்கு 5 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. பூமி சம்பந்தமான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள். ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா இப்போ என்னென்னா, நீங்கள் 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க மேலே ஒரு அற்புதமான விருப்பம் ஏற்படும். இந்த துளாராசிக்கு ஒரு அற்புதமான விருப்பம். அது என்ன, இன்னொருத்தர் மேலே தான் சார் விரும்பணும் இல்லை சார், எல்லா விருப்பமும். இப்போ எப்படின்னா, இதுக்கு வந்து என்ன சொல்ற, காதல்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது மாதிரி மட்டும் இல்லை. இது எப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையான விருப்பம். ஒருத்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை, இவங்க என் குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க. துளாராசிக்காரங்க எப்பயுமே கண்ணியமானவங்க சார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாகவே இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. 10 ரூபா கொடுக்கறதுக்கு 50 ரூபாய்க்கு நடிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஆள் தான். அதனால வந்து என்னென்னா, இந்த வருஷத்தில் என்னென்னா நிறைய பேரோட நம்பிக்கையை பெறுவாங்க சார். துலாம்கிட்ட யாரா இருக்கீங்க? என்னோட க்ரோத் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் லவ் எல்லாம் செட் ஆகுமா? நிச்சயமா காதல் சக்சஸ் ஆகும். துலாம் ராசி, நான் வந்து சுவாதி நட்சத்திரம். கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் தொழில், அது எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனை உங்களுக்கு பாதிக்காது, ஆனால் தொழில் வந்து அழிக்கும் தொழிலை தான் நீங்கள் செய்யணும், ப்ரொடக்ஷன் செய்யக்கூடாது. இல்லை சார், கடன் பிரச்சனை அவங்கள பாதிக்காது, நம்மளை தான் பாதிக்கும். இல்லை, அவங்கனால தான் கடன் பிரச்சனை தீரப்போகுது. இங்கே வர தம்பி, சுவாதியில் ஒரு பெண் கிடைத்தால் புகுந்த வீட்டையும் வாழ வைப்பாள், பிறந்த வீட்டையும் வாழ வைப்பாள். அது என்னமோ உண்மைதான் சார். ஆமாம், அதே மாதிரி அவன் மல்டி டாஸ்கிங் தான். ஒரு டெய்லி ஒன்று வந்து கற்றுக்கிறேன் எங்கேயா கற்றுத்தருன்னு போர்டு போட்டால் போதும், போய் ஃபீஸை கட்டி சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு அதை கட்டுறது இருந்துட்டு மறுபடியும் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவான். நீங்கள் உங்களுக்கு பேங்க் இந்த வருஷத்தில் நிறைய லோன் கொடுக்க போது, நீங்கள் எப்படியாவது இந்த பணத்தை வாங்கிக்கிங்க, கையில் இருக்குது அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நீங்கள் வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? நம்பர் 1 வரக்கூடிய ராசி இந்த வருடம் விருச்சிக ராசி தான். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேல இவங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாதுங்க சார். பாகியஸ்தானத்துல குரு வராரு, அந்த குரு வந்து ராசியை பார்க்கறாரு. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கலைத்துறையில இருந்தா நல்லா மின்னக்கூடிய வேலை அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னக்கூடிய நேரம் இந்த நேரம். அதே மாதிரி இந்த ராக்கெட் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நுண் அறிவுகள், அந்த அறிவு பெருக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் இவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 5 சீட்டர் வண்டி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து அதை வந்து 7 சீட்டராக மாற்றக்கூடியது, அதுவும் லக்ஸரி வண்டியாக வாங்கக்கூடியவங்க இவங்க தாங்க சார். இவங்க வந்து இப்போ வந்து தாயோரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா, இந்த தொழில் ஸ்தானம், தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க தான். அதே மாதிரி குலதெய்வம் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, குலதெய்வம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் குலதெய்வம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மிக அருமையாக இருக்கும். நம்பர் 1 இந்த வருடம் வரக்கூடியவர்கள் விருச்சிக ராசியினர் தான். விருச்சிக ராசிக்கு வேற யார் மேலே சொல்லுங்க. இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாக நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகுது. 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை குரு பார்க்கறதுனால சொத்து வாங்குவாங்க. அந்த குழந்தைகள் இல்லாமல் நிறையா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகி சற்புத்திர பேர் அப்படின்னு சொல்லி நல்ல புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் டெஸ்ட்டு இப்படி போகிறது, இல்லை மருத்துவத்துக்காக போகிறது, அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையிலேயே அதிகமாக குழந்தை கிடைக்க போகிற ராசி வந்து விருச்சிக ராசி தான். இப்போ தனுசு ராசிக்கு சொல்லுங்கள். 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தகரமும் தங்கமாகும் காலகட்டம். பொதுவாக 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்பாங்க. ஆனால் இவங்க 5 பெற்று ஆண்டியாக இருக்கிற அரசனாக போகிறான். முதல்ல சொத்து சுகங்கள், அதில் 2ஆம் வீடாக கட்டின வீடாக வாங்க வாய்ப்பு உண்டு. திருமணம்,
எல்லாம் 7ல் குரு இன்னும் இருக்கார், ஜூன் வரைக்கும் இருக்கார். திருமணம் சம்மந்தப்பட்டது 2வது வாய்ப்பு. 3வது குழந்தை செல்வங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது எடுத்து வர வாய்ப்புகள் இருக்குது. 3 இதில் வேலை மாற்றங்கள் குறிப்பாக. அப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது. அடுத்த ஜூனுக்கு மேலே பொதுவாக 8ஆம் இடத்துல வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கையில் இருக்கிற காசு இருந்தால் செலவாகாமல் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உழைக்காத வருமானங்கள், இந்த டிவிடெண்டு, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ராசிக்கு அருமையாக இருக்கும். அப்போ கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அது சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் தீர்வு காணும் காலகட்டங்கள். என்ன இந்த ராசிக்கு ஒன்றுனா, நான் என்ற ஒரு எண்ணத்தை எப்போ விடுதோ, நாம் நினைக்கிறதோ இந்த ராசி வாழ்ந்துடும். ஏன்னா அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. அப்போ நாம் சொல்லும்போது ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இதை கண்டிப்பாக பார்க்கணும். அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க உல்லாசமாக நம்ம வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாட்டி இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக, அதுவும் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரொமோஷன், ஜாபில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருஷம் கிடைக்கும். ஹவுஸுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் 2020 போய் கேட்டோம். 2023 கிடச்சிருன்னு சொன்னாங்க. அப்பயே 3 இயர்ஸ் தான் சொன்னேன். இப்போ 26 ஆயிடுச்சு. அது தள்ளி போய்கிட்டே இருக்க தவிர அதுக்கு ஒரு வே கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே மேடம் ஆகிட்டே இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, செகண்ட் ஹேண்ட் ஆல்ரெடி கட்டின வீடு பாருங்க அப்படின்னு தான் தனுசுக்கு சொல்லப்பட்டது. அதான் ஏன் தனுசு ராசிக்கு வீடு கட்டக்கூடாதுங்க. ஓ, கட்டுனாக்கா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகும், இல்லாட்டி உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ராசிமா? விருச்சிகம். கட்டலாம், அதுதான் முதல்ல சொல்லிட்டோம். சரி, அப்புறம் ஏதோ ஒண்ணு என்ன நம்ம விருச்சதுக்கு தான் போய் முதல்ல டாப்ல இருக்குன்றாரு. ஆமா சார், கல்யாணம் இது ஒரு பயத்துல தான் நான் கேட்குறேன். ஒருத்தர் சொன்னாரு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் தாண்டினா என் கழுத்துல தாலி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து பயமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலா லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. ஆனா அது பண்ற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்லை சார். நீங்க பூராடம் தானே? ஆமா. பூராடம் புலம்புறத கேட்டு அந்த பையன் ஓடி போயிருவேன். சத்தியமா சொல்றேன். 80லேருந்து 90% வந்து அவங்க உண்மையிலே உங்க அழகை பார்த்து வர்றாங்க, நீங்க பேசுற பார்த்து ஓடி போயிடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா வந்து உங்களுக்கு வரன் பார்க்க சொல்லுங்க, அப்பா வந்து வரன் பார்க்கக்கூடாது. பூராட நட்சத்திரத்துக்கு தந்தை வரன் பார்க்கும்போது உடல்நிலை முடியாமல் போயிடும். அதனால அம்மா பார்த்தாங்கன்னா நல்ல கல்யாணம் நடக்கும். இன்னும் உங்களுக்கு 5 மாதம் காலகட்டம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்ப கண்டிப்பா நடந்துருமா? உறுதியாக ராசிக்கு 7ல் குரு வரும் பொழுது எதிர்பாராத இடத்துல பொன்பொருள் சேர்க்கையோட வரும் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல சார், எனக்கு கல்யாணம் இப்போ வேணாம். லவ் மேரேஜ் பொறுமையா நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் கரியர் தான். ஏன்னா நான் இப்போ மீடியா ஃபீல்ட்ல ஆங்கரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதுதான் முதல்ல நடக்கணும் இருக்கு. ஸோ எவ்வளோ வருஷம் கேப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 இயர்ஸ் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அம்மா பார்த்தா மாப்பிள்ளை நடக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா நடக்காது. சார் பார்த்துக்கிட்டே இருந்தால் நடக்கும், பேசுனா நடக்காது. ஓகே சார், அடுத்த ராசி போகலாம். 2026ல் மகர ராசி எப்படி இருக்க போகுது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கடா அப்படின்னு சொல்ற ராசி மகர ராசி. நீங்க சம்பளமே தரலனாலும் வேலை பார்ப்பாங்கங்க. அப்படியா? சம்பளம் கொடுக்க வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பா. மகராசியை தேடி பிடிங்கப்பா எல்லா ஆபீஸ்லயும். வேலையை விட்டு போகவே மாட்டாங்க. இப்போ 2026 அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகரத்துக்கு வந்து குரு வந்து 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. ஸோ திருமணம் நடக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. எல்லா வகையான செல்வங்களும் அவங்களுக்கு வந்து சேரும். அவங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அவங்களுக்கு. ஸோ எடுக்கிற முயற்சியில எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த 2026 அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்கலாம். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. பிரம்மாண்டமாக பேசி மாட்டிக்க கூடாது. பெருசாக நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் டெக்னிக்ஸை ஃபுல்லாக வெளியில் சொல்லி அதன் மூலமாக பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடாது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அவங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2 பேரோட ஏதாவது இஷ்யூ, ஏன்னா அந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறவுகள்கிட்ட தேவையில்லாமல் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அதன் மூலமாக பிரச்சனையை சம்பாதிச்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகர ராசிக்கு இப்போது இருக்கிறதுனால, இந்த ராகு கேது மாறுறது அடுத்த டிசம்பர்ல தான் மாறுறாங்க. அது வரைக்கும் லைஃப் பார்ட்னரும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்லை யார் கூடனாலும் தேவையில்லாமல் அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர ராசிக்கு வெளியிடங்களுக்கு பயணத்துக்கு போது ரொம்ப கரெக்டாக திட்டமிட்டு போகலைன்னா பயணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. முக்கியமாக பெண்கள் இரவு நேர பயணங்களில் கவனமாக போகிறது வந்து அவங்களுக்கு எல்லா முக்கியமாக இப்போ இந்த டிசம்பர் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், வரக்கூடிய ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் பயணங்களில் கவனம் வேணும்.
தங்கம் வந்து உடையிறது, தொலைகிறது, திருப்பி போட்டுட்டு மாத்துறது, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க இருப்பாங்க. ஏன்னா இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தங்கம் வந்து ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுங்க, தொலைஞ்சிருச்சுங்க, கலண்டு எங்கேயோ விழுந்துருச்சு, காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இவங்க ஆட்பட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு மாற்றக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. வேற என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக மகர ராசி என்னன்னு தெரியல, நம்பி ரொம்ப ஏமாறுற மாதிரி எனக்கு இருக்குது. இன்னொன்று பேரண்ட்ஸ் சைடு வந்து லைக் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் மகர ராசி இருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப அடி வாங்கணும், ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆக போய் உயிர் தப்பிச்சு வர்றது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ரெண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்பி ஏமாறுறது, அதுக்குண்டான காலகட்டம். ஏன் அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துல இப்போ தற்போது ராகு இருக்கிறது. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பார்ட்னர்ஷிப் வகையில் கவனமாக இருக்கணும்னு. பார்ட்னருங்கிறது உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் உங்களோட பார்ட்னர் தான். அப்போ அவங்களோட நீங்கள் பேசும்போது உங்களை என்ன நினச்சிக்குவாங்களா, நீ என்னமோ பெரிய ஆளாக பந்தா பண்ணிட்டு இருக்கிற, நீ பெரிய இதாக பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக உங்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களும், உங்களை பேக் ஃபயர் பண்ணுறது, பேக் ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம், ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மறைமுகமான எதிரிகள். நேருக்கு நேராக வந்து மோதுனா நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஃபோன் காலில் வந்து மாற்றி சொல்லிட்டாங்கன்னா கூட அவங்கள கால் எடுத்து திட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்கள்கிட்ட இருக்குது. பட் என்னென்னா இப்போ யார் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அடி வாங்கிட்டு இருக்கிறது மகர ராசி அடி வாங்கிட்டு இருக்கும். அதனால கூடிய சீக்கிரத்தில் அதுக்குண்டான யாரெல்லாம் அந்த மாதிரி தவறாக போனாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பயப்பட வேண்டாம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனமுடன் கையாளணும். பண விஷயத்தில் நிதானம் வேணும். சுப விரயம் பண்ணுறங்க. வீடு கட்டக்கூடிய விஷயம், தங்கம் வாங்கக்கூடிய விஷயம், அதே போல் வீடு விற்கிறவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும், வீடு வாங்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஆதாயமாக தான் இருக்கும். அப்போ சுப விரயமாக செய்வது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான அறுவை சிகிச்சை இருக்கிறவங்களாம் பலனை தந்துடும். இப்போ குழந்தை பெறும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் கை கொடுங்க. யாரெல்லாம் கும்பராசிக்காரங்களை இப்போ காதலிக்கிறீங்களா கிளிக் ஆகிடும். ஆனால் பெற்றவங்க சம்மத்தோடு கல்யாணம் பண்ணிங்கன்னா மிக அற்புதமாகவும் இருக்கும். ஒன்றே இல்லைன்னா சார் இங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க, எனக்கு இவ்வளோ 27 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் தானே காதல் வரப்போகுதுன்னு. ஒரு மாதம் வேலைக்கு போனால் வரும்போது லவ் பண்ணுறான். அதனால் வந்து நாளைக்கு வர்றதை இன்ன வரைக்கும் சொல்ல முடியாது. இனிமேல் தானே 2026 தானே. இந்த வருஷம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருஷம். ஆனால் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஊடகத்தில் கவனமாக இருக்கணும், வாக்கில் கவனமாக இருக்கணும். மனைவி பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பை கையாளுங்க. கும்பராசி மேலேருந்து வேற இன்னொருத்தர் சொல்லுங்க. எல்லாருக்கும் 7.5 வருஷம் 7.5 சனி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் தாங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம். ரொம்ப பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு பொருளாதாரம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சவங்க ரொம்ப பேர். அதேமாரி 2 கார் வச்சுருந்தேன், அதெல்லாம் விற்றுட்டு ஆக்டிங் டிரைவராக போனவங்க ரொம்ப பேர் கும்பராசி. அந்தளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இன்றைக்கி ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக பூர்வ புண்ணியத்தில் குரு உங்கள் ராசியே பார்க்குறார். அற்புதமான நேரம். அதேமாரி ராசியிலே ராகு. என்ன தான் நம்ம இழந்தாலும் அந்த தலகணம் மட்டும் உங்களை விட்டு போகலை. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும். உங்கள் தலகணத்தினால 7ல் இருக்கிற கேது, மனைவி கணவன் அப்படிங்கிறவங்கள உங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். எல்லாத்துக்குமே பிரச்சனை பொருளாதாரம் தான். 2ஆம் இடம் தான் பொருளாதாரத்தை காட்டுது. கும்பத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். அப்போ மீனுக்கான சிம்பல் என்ன? மீன் தானே. கோவில்களில் இருக்கிற தெப்பக்குளம் இந்த மாதிரி இதில் மீன்களுக்கு தீனி போடுறது உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். அது உங்களை வாழ்த்தும், வேறு மாதிரி வாழ்த்தும். பொருளாதாரம் எங்கேயோ போகும். சார் கும்பராசி சதய நட்சத்திரம், தந்தை வழி சொத்து கை கூடுமா? இப்போ ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைக்குமா? தான செட்டில்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ. 2026 மீன ராசி, ராசியில் கடைசி ராசியாக இருப்பது மீன ராசி. ராசியில மீன ராசி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பர் டூப்பர். மீன ராசி இருங்க சார், முடிச்சறேன் கேள்வி முடிச்சற அப்புறம் சொல்லுங்க. அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, மானம் எல்லாப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது மீன ராசி தான் சார். ஆரம்பத்துல இருந்து சாக்ரிஃபைஸ்ன்னு ஒரு பேர்ல ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறது மீன ராசி தான். அவ்வளோ கஷ்டம்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். படிப்புலையா இருக்கட்டும், ஃபேமிலி சைடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ். எனக்கு லவ் இருந்துச்சு, அது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு படித்தேன், மேக்கப் முடிச்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ பார்க்குற வேலை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ட்ரெயினராக காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இது எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜாபு.
இன்னொரு பக்கம் ஒன் டைம் நான் ஆக்டிங்கும் போயிருக்கேன், சில இடத்துல ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ வண்டி ஓடுறங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, பட் எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. இப்போதான் ஓப்பனிங் கொடுக்கலாம்னு நினச்சேன். முட்டுச்சந்துக்குள்ள எல்லா பக்கமும் அடி வாங்கின ஒரு ராசியா மீன ராசி இருக்கு. அதுதான் புள்ள ரொம்ப பாவம் மனசு உடஞ்சு சொல்லிருச்சு. 2026 மீன ராசி முட்டுச்சந்துல இருந்து அடி வாங்கினது போய் வெளியில வருவாங்களா இல்லையா? மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இதனால நாளாக ராசியிலேயே சனி பகவான் இருந்தார். இப்போ அந்த ராசியினுடைய அதிபதி வந்து உச்சமடைய போகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி வல்லமை கிடைக்கும். அதாவது அவங்களுடைய தோற்றம் மாறுதல் ஏற்படும், முகப்பொலிவு ஏற்படும், அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக வந்து மீனராசி இருக்கும். மீனராசிக்கு மொத்தத்தில் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா 2026 டிசம்பர்னா அடுத்த வருஷமும் அடி முட்டுச்சந்தில் பாதி அடி வாங்க ரெடியாக இருக்கணும் இருக்க. டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் ஆகலை, வயசு போயிட்டு இருக்குது, மேரேஜ் இன்னும் ஆகலை. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. நாங்கள் ப்ராப்பர் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் எங்கள் அம்மா ஃபுல் டைம் பார்க்குறது இந்த ஜோசியம் ஜாதகம். ஒவ்வொருத்தர் டைம்லேயும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஒவ்வொன்றாச்சும் என்கிட்ட திணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து கோவம் தான் வருதே தவிர எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எதுவுமே பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. மேரேஜுன்னு ஒன்று பண்ணணும், ஹெல்த் இஷ்யூஸு அப்பப்போ வந்துட்டு போகுது, கரியருக்கும் க்ரோத் வேணும்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல பதிலாக சொன்னீங்கன்னா புண்ணியமாக போகும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஜூனுக்கு மேலே டிசம்பருக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த வருஷம் ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மாவோட டார்ச்சர் இந்த ஜூனுக்கு மேலே குறைஞ்சிரும். அது வரைக்கும் டார்ச்சர் அனுபவிக்கணும். இல்லைம்மா, என்னன்னா உனக்கு வந்து இந்த பொது பலன் இது எல்லாமே மீனத்துக்கு அப்படின்னு சொல்கிறது பொது பலன். இது வந்து உன் லைஃப்பில் 30% தான் நீ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 70% உன் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். அதனால் உன் சுய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காட்டி கேட்டிருக்கோம். அவங்க என்னன்னா இதோ தை பறந்துச்சுன்னா உனக்கு நல்லதே பிறக்கும், அந்த அது பேர் ஏதோ சொல்லுவாங்க மே மாதம் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு நல்லது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, நம்ம உன்னை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுல்ல. உனக்கு ஏதாவது ஒரு தசாபுத்திகளோ ஏதாவது கரெக்டாக அமையாமல் இருக்கும். அப்போ உனக்கு இல்லைம்மா 2-3 வருஷம் ஆகும்னா நீ சின்ன பொண்ணு இல்லை, அப்போ 2-3 வருஷம் ஆகும்னு சொல்கிறப்ப உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால நாளை இப்போ ஆகிடும், இன்னொரு 6 மாதம் அப்படின்னு உன்னை இழுத்துட்டு போகிறாங்க, அவ்வளவுதான். நீ வந்து ஃபாரின் கண்ட்ரி போய் வேலையெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னாங்க. பாஸ்போர்ட் இருக்குது, அது 2 வருஷத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது பாஸ்போர்ட். இன்னும் ஒரு வாட்டி கூட எங்கேயுமே போனதில்லை. நானும் ட்ரை பண்ணேன். யாருமா சொன்னா நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாடு எனக்கு ஜாதகம் பார்த்தவங்களும் சொன்னாங்க, கைரேகை பார்த்தவங்களும் சொன்னாங்க, கிளி ஜோசியம் பார்த்தவங்களும் சொன்னாங்க, சோழி போட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க. மேடம் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போவீங்க, லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த நடந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பரிகாரம் அருகில் இருக்க ஏதாவது சனி பகவான் கோயிலுக்கோ இல்லை திருச்செந்தூருக்கோ. ப்ராப்பர் கிறிஸ்டின், ஸோ அது எப்படி நீங்கள் தேவி மாதா கோயிலுக்கு போங்களேன், அங்கே போய் முட்டி பிரார்த்தனை பண்ணுங்கள். பொதுவாகவே கிறிஸ்டினாக இருக்கவங்க அந்த பூண்டி மாதா கோயிலில் முட்டி பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ சக்ஸஸ். நம்ம ஹிந்து கடவுளாக இருக்கட்டும் கிறிஸ்டின் கடவுளாக இருக்கட்டும் முட்டி பிரார்த்தனை பண்ணும்போது விரைவில் சக்ஸஸ் கொடுக்கும். நம்புறேன். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. 2026 இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி பலன் இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாம் பொது பலன் தான். ஸோ இந்த ராசி பலன் வந்து பார்த்ததுனாலே நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, இந்த ராசி பலன் சொன்னதுனாலே ஓஹோன்னு இருக்க போதா? இது ரெண்டுக்கும் இடையில நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு கைடன்ஸாக எடுத்துக்குங்க, அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லாரும் செய்கிற முயற்சிகளையும் நம்பிக்கையும் கைவிடாமல் அதே நேரத்தில் அறிவோடு சேர்ந்து சிந்திச்சு உங்கள் தொழிலையும் முதலீடுகளையும் போட்டு செயல்படுங்க. இதை முழுசாக மனசில் ஏற்றிக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மனசு உடைஞ்சு போக தேவையில்லை. 2026 அனைவருக்குமான ஒரு சிறப்பான ஆண்டாக அமையட்டும். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. கணேச விலாஸ் கள்ளமிட்டாய் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர்மா. பைசன் டாய்லெட் கிளீனர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர்மா. புரியுமா? டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர்மா. பாருங்கள். ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர். பைசன் டாய்லெட் கிளீனர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர். கணேச விலாஸ் கள்ளமுட்டாய் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர். ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர். ரொம்ப சந்தோஷம்.
அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.